Hi viewers, வெல்கம் டு ஜேபி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைனிங். ஒரு ஃபோட்டோ வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பண்ணலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க, ஆல்பம் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. அதே போல் கல்யாண ஆல்பம், ஓகேங்களா. அதே போல் என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லுவாங்க, நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணுவாங்க. டிஜிட்டல் பேனர் டிசைன் பண்ணுறது, நிறைய பேர் டிபியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிப்பாங்க, ஃபோட்டோ டிசைனாக வச்சுருப்பாங்க மாடலாக. இதெல்லாம் நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் கிளாஸில் பார்க்க போகிறோம். அது வீட்டிலேருந்தே எப்படி பார்க்கலாம், ஓகேங்களா. என்னென்ன விஷயம்லாம் இது உள்ளே இருக்குது, எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம், ஈஸியாக எப்படி நம்ம ஃபோட்டோஷாப் கற்றுக்கலான்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கிளாஸில் பார்க்குறோம், ஓகேங்களா, பார்க்க போகிறோம். சரி, வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். கிளாஸ் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களும் என்ன ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஃபோட்டோஷாப்பில் லைன் பண்ணிக்க முடியும். வாங்க சப்ஜெக்ட் உள்ள போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நேரம் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஃபோட்டோஷாப் இப்படி தான் இருக்கும். இதுக்கு பேர் என்னென்னா டூல்ஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது பேர் மெனு, ஃபைல், எடிட், இமேஜ், லேயர்னு இது போல் விஷயங்கள் இருக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா லேயர். நம்ம ஃபோட்டோ ரெடி பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த லேயர்ன்றது. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டெக்ஸ்ட்டை வச்சு எப்படி நம்ம என்ன பண்ணலாம், டிசைன் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம், ஓகேங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இங்கே மேலே என்ன இருக்குது, ஃபைலுன்னு இருக்குங்களா. அந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு இங்கே என்ன இருக்குங்க, நியூன்னு இருக்குது. அதுக்கு ஷார்ட்கட் கீழே பண்ணாலும் Ctrl+N கொடுத்து பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக பேசிக்காக என்ன பண்ணுறோம், ஃபைல் உள்ள போய் நம்ம என்ன பண்ணுறோம், நியூன்னு கொடுக்குறோம். நியூ கொடுத்திங்கன்னா இது போல் நிறைய ஓப்பன் ஆகும். இதில் போய் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல நிறைய ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல போய் என்ன இருக்குது, வெப்புன்னு இருக்குல்ல, அது கொடுத்துட்டு இங்கே சைஸ் கேட்கும். என்ன சைஸில் உங்களுக்கு என்ன இருக்கும், பேஜ் வேணும்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், 1024க்கு 728ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஓகேன்னு கொடுக்குறேன். ஓகேன்னு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கும், இது போல் ஒரு ஒயிட் பேஜ் நம்மளுக்கு வந்திருக்கா. இங்கே இருக்க என்ன இருக்குன்னா பேக்ரவுண்ட் லேயர்னு வந்திருக்கும். நம்ம என்ன எடுத்துருக்கோமோ இது இந்த இடத்துல வரும், அது லாக் ஆகிருக்கும் பேக்ரவுண்ட் லேயர்னு. இதில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், லேயர் 0ன்னு வந்துடும். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு லெட்டர் டிசைன் பண்ண போகிறேன்றேன், ஓகேங்களா. அப்போ நான் டெக்ஸ்ட்டை டிசைன் பண்ணணும்னா இந்த பேக்ரவுண்டில் எனக்கு ஒயிட் தேவை, கலர் வேணும். ஆனால் என்ன பண்ணுறேங்க, டூல்ஸ் பாக்ஸில் இது இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் என்ன சொல்லலாம், பெயிண்டிங் பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இது இருக்குங்களா. இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜி கொடுத்தீங்கனால ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. இப்போ இதில் ஜீன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கொடுக்க போகிறோம். நம்ம என்ன கலர் கொடுக்கணுன்றது இந்த இடத்துல இருக்கும். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு என்ன கலர் பேக்ரவுண்டில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்து இந்த பக்கெட் எடுத்து இந்த ஒயிட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இது போல் பேக்ரவுண்ட் நம்மளுக்கு என்ன ஆகிடும், கலர் வந்துடும். கலர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், பேர் டைப் பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேர் நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டியதான், ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்க வேண்டியதான், ஓகேங்களா. டைப் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப்ஸ் லெட்டரில் அடிச்சிங்க, ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறதில் போய்ட்டு பேர் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணிவிட்டு இந்த போல் பேர் ஒன்று டைப் பண்ணி வச்சுட்டேன். டைப் பண்ணிவிட்டு இந்த மூட் டூல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+T கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா ஸ்கேல் ஓப்பன் ஆகும். வந்துச்சுங்களா ஸ்கேலு. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த லெட்டர் எவ்வளோ வேணால் என்ன பண்ணிக்கலாம், என்னோடய இஷ்டத்துக்கு ஏற்ற போல் நான் இது போல் என்ன பண்ணிக்கலாம், பெருசாக வைக்க முடியும். தெரியுதுங்களா. Ctrl+T கொடுத்து இந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது போல் பெருசாகிக்கலாம். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டேன், ஓகேங்களா. அப்ளைன்னு கொடுத்திங்கன்னா அப்ளை ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த டூல்ஸ் பாக்ஸில் இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னாங்க பாலிகன் டூல்ஸ்ன்னு இருக்கும், ஓகேங்களா. இந்த பாலிகன் டூல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லெட்டர் நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டாக கட் பண்ண போகிறேன். அப்போ நம்மளுக்கு ஏற்ற போல் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணி எனக்கு ஏற்ற போல் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த டெக்ஸ்ட்டை இதுமாதிரி கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ணிக்கிறேன். எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இடத்துல என்ன பண்ணணும், முடிக்கணும். முடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், நான் கட் பண்ண லைன் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக இது போல் வந்துடும். வந்த பிறகு இங்கே லேயர்ன்னு இருக்கா, லேயர் 0ன்றது என்னது பேக்ரவுண்டு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், தேவிமித்ரன்ற பேர் அடிச்சிருக்கேன். இது கீழே வந்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஆட் இதை லேயர் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நான் கட் பண்ணது போயிடும். அது கீழ்ப்பகுதி போயிடும், மேல் பகுதி மட்டும் என்ன இருக்குது, லெட்டர் பேர் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே போல் ஒன்று எடுக்க போகிறேன், டூப்ளிகேட் எடுக்க போகிறேன். அப்போ டூப்ளிகேட் எடுக்கணும் அப்படின்னா Ctrl+J கொடுக்கணும். அப்போ Ctrl+J கொடுத்தா பாருங்கள், இதே போல் ஒன்று வந்துடுச்சா. வந்தோடனே எனக்கு என்ன இருக்குது, எப்பயும் போல் கீழ்ப்பகுதி எதுவும் வரல, மேல் பகுதி மட்டும் தான் வந்திருக்கு, பேர் மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ எனக்கு கீழ்ப்பகுதியும் வரணும் அப்படின்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா, நம்ம Ctrl+J கொடுத்து ஒரு லேயர் எடுத்துருக்கேன்ல, அதுக்கு நேராக வச்சு கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், Ctrl+I கொடுக்குறோம். Ctrl+I கொடுத்தா என்ன இருக்குன்னா, அந்த கட்டான மீதி பாதிங்க இந்த இடத்துல வந்துடும். வந்த பிறகு இந்த மூட்டூல் இருக்குங்களா, இந்த மூட்டூல் வச்சு லைட்டாக என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இந்த பேர் இது போல் நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ண போல் லைட்டாக என்ன பண்ணிக்கிறேன், நவுத்திக்கிறேன். இது போல் தெரியுதுங்களா. இது போல் சாய்வில் என்ன பண்ணிக்கிறேன், நவுத்திக்கிறேன். இது போல் சாய்வில் நவுத்திட்டு ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அதே லேயரில் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா கிரியேட் த நியூ லேயர்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் வந்துடும். வந்த பிறகு நான் என்ன பண்ணுறேன், இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம டூப்ளிகேட் லேயர் எடுத்துருக்கேன்ல, அது லேயருக்கு நேராக இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணுறோம்.
கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், நம்ம கட் பண்ணது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல வரும். வந்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா நேராக ப்ரஷ் டூல் எடுத்துருக்கீங்க. இது இருக்கா, இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், ப்ரஷ் டூல் இருக்கும். அது ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா பி. அது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறோம், பேக்ரவுண்டில் போய்ட்டு அது கலர் வந்து என்ன கொடுக்குறோம், பிளாக் கலர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நேரம் என்ன பண்ணுறீங்க, கலர்ஸ் கொடுங்க. தெரியுதா, நான் லைட்டாக என்ன பண்ணுறேன், இது போல் கலர் கொடுக்குறேன். என்ன கலர் கொடுக்குறேன், ப்ரஷ் கலர் கொடுத்து என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்டில் பிளாக் கலர் கொடுக்குறேன். எங்கே வச்சு கொடுங்கன்னா லேயர் 1 வச்சு கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ கொடுத்துட்டு இந்த மூவ் டூல் கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா போதும், அந்த லைன் போயிடுச்சா. இப்போ பாருங்கள், லெட்டர் கட் பண்ண போலது இருக்கா, ஒரு பேப்பர் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், லெட்டர் கட் பண்ண எப்படி இருக்குமோ அது போல் நேச்சுரலாக நம்மளுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தால் என்ன பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அடுத்துக்கான வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கான கிளியரான இது பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.